தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வலிமை மிக்க தேரினை உருவாக்கினார்கள். ஆனால் எம்பெருமான் சிவபெருமான் தன் காலினை ஊன்றிய மறுகணமே தேரின் அச்சு முறிந்தது. விநாயகப் பெருமானை முறைப்படி பூசிக்காத காரணத்தாலே இவ்விதம் நிகழ்ந்தது. தேவரும் மூவரும் இணைந்து தயாரித்த தேருக்கே இந்த நிலை ஏற்பட்டது என்றால் சாமானியர்கள் நிலை என்ன ஆகும் என்பதை சிந்திக்க வேண்டும். ஆகவே எந்த நல்ல காரியத்தை தொடங்கினாலும் முதல் மரியாதைக்குரிய விநாயகப் பெருமானை மனதிலே நிறுத்தி பூஜை செய்து தொடங்க வேண்டும் என்கின்ற நீதியை இக்கதை வாயிலாக அறிந்து கொள்கிறோம். பீஷ்மர், துரோணர், கர்ணன் ஆகிய மூவரும் எவராலும் வீழ்த்த முடியாதவர்கள் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றாகும். பீஷ்மரும் துரோணரும் நற்குணங்கள் நிறைய பெற்றவர்கள். கர்ணன் சிறந்த கொடைவள்ளல் என்று பெயர் பெற்றவன். இந்த மூவரும் இத்துணை சிறப்புகள் பெற்றிருந்தாலும் அதர்மத்தின் மொத்த உருவமான துரியோதனனுக்கு ஆதரவாக போர் புரிந்தார்கள். தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக தோன்றிய ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அதன் காரணமாக அவர்களை கொல்ல வேண்டிய நிலையில் இருந்தார். முல்லை முள்ளாலை எடுப்பது போல அதர்மத்தின் துணை நின்றவர்களை அதர்ம வழியிலே அழித்தார். இவ்வுலகில் வாழ்கின்ற நாம் கல்வியில் சிறந்திருக்கலாம், ஒழுக்கத்தில் மேம்பட்டவர்களாக இருக்கலாம். இவ்வளவு இருந்தும் கெட்டவர்களுக்கு நாம் அனுசரியாக நடந்து கொண்டால் நாமும் ஆபத்தில் சிக்கிக்கொள்வோம் என்கின்ற நீதியினை இக்கதை வாயிலாக அறிந்து கொள்கிறோம். வியாசர் மகாபாரத்தை எழுதும்படி விநாயகப் பெருமானிடம் வேண்டிய போது என் எழுதுகோலின் வேகத்திற்கு நில்லாமல் செல்ல வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார். அதனை ஏற்றுக்கொண்ட வியாசர் நான் பாடும் ஸ்லோகங்கள் பொருள் அறிந்த பிறகே தாங்கள் எழுத வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அதனை ஏற்றுக்கொண்ட விநாயகப் பெருமான் மகாபாரத காவியத்தை எழுதினார். இதனிடையே எளிதில் புரிந்து கொள்ள முடியாதபடி இரு அர்த்தங்கள் உள்ள ஸ்லோகங்களை வியாசர் பாடினார். அதன் பொருளை விநாயகர் சிந்திக்கும் காலகட்டத்தை பயன்படுத்தி மேற்கொண்டு சொல்ல வேண்டிய ஸ்லோகங்களை அவர் தயார் செய்து கொண்டார். அவ்வாறு இருவரும் உடன்படிக்கை செய்து கொண்டு எழுதப்பட்டதே மகாபாரத காவியமாகும். இதனால் மிக நேர்த்தியாகவும் அதே சமயம் விரைவாகவும் எழுதி முடிக்கப்பட்டது. அதே போல் நம்முடைய தொழில் மற்றும் எந்த பணியாக இருந்தாலும் இது போன்ற சூட்சமான யுத்திகளை கையாண்டு வேகமாகவும் அதே சமயம் தரமாகவும் அப்பணிகளை முடிக்க வேண்டும். முடிக்க முடியும் என்கின்ற அற்புதமான நீதியை இக்கதை உணர்த்துகிறது. நாரதர் விநாயக மந்திரங்களை உச்சரித்து தியானத்தில் ஆழ்ந்த காரணத்தால் விநாயகப் பெருமானின் உருவமாக மாறினார். இந்திரன் இக்காட்சியை கண்டு வியப்படைந்து தனக்கும் அம்மந்திரங்களை உபதேசிக்கும்படி வேண்டினான். இறைவனுடைய நினைவில் நாமும் தியானம் ஆகியவற்றை மேற்கொண்டால் நாமும் இறைவனை அடைய முடியும் என்பதை இக்கதை வாயிலாக அறிந்து கொள்கிறோம். நாம் அனைவரும் இறைவனின் கூறுகளாக இருப்பதால் அந்த இறைவனை தியானம் செய்யும் போது தெய்வ நிலை மனிதர்களுக்கு கைகூடுகிறது என்பது இக்கதை வாயிலாக உணர்த்தப்படுகிறது.